இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18, 19 மற்றும் 23 முதல் 26, மார்க்கு 5, 22 முதல் 24, 35 முதல் 43, லூக்கா 8, 41, 42, 49 முதல் 56 ஆகிய வசன பகுதிகளில் சமநோக்கு நூல்கள் எனப்படும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்கிற இந்த மூன்றில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு, யவீருவினுடைய மகள் மரித்து உயிரோடு எழுந்த நிகழ்வு. அவரை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 12 வயது சிறுமி அவர். யவீரு மிக வசதியானவர். மகள் வியாதிப்பட்டதும் தனக்கு தெரிந்த அத்தனை வைத்தியர்களையும் அழைத்து நிச்சயம் அவர் வைத்தியம் செய்திருப்பார். ஆனால் அவர்களால் அந்த சிறுமியை சுகப்படுத்த முடியவில்லை. நிலைமை மோசமானது. அந்த நேரத்தில் இயேசு அந்த நகருக்கு வருகிறார். இதை அறிந்த யவீரு இயேசுவை அறிந்த தனக்கு பரிந்துரை செய்யத்தக்க மனிதர்களுடன் இயேசுவை அணுகுகிறார். அவர்கள் யவீருவை அறிமுகம் செய்து பரிந்துரை செய்கிறார்கள். அதன்படி யவீருவிடம் இயேசு வருகிறார். வருகிற வழியில் ஒரு சின்ன இடர்பாடு. வசனம் நான் சொன்னவைகளில் நடுவில் ஒரு சின்ன விடுதல் உள்ளது அல்லவா? அங்கே 12 வயது பெரும்பாடுபட்ட ஒரு பெண் வந்து நம்பிக்கையுடன் இயேசுவை தொட்டு நலம் பெற்றார். அதில் சிறிது நேரமாகிறது. அப்படி நேரமாகிற நேரத்தில் ஒரு தகவல் யவீருவினுடைய வீட்டிலிருந்து வருகிறது. உம்முடைய மகள் இறந்து போனாள். யவீரு தளர்ந்து போகிறார். இவ்வளவு அருகாமையில் இயேசு வந்து மகளை சுகப்படுத்த முடியாமற் போயிற்றே என அவர் வருந்துகிறார். இயேசுவோ பயப்படாதே, நாம் போவோம் என சொல்லி வருகிறார். அதற்குள்ளேயே அந்த மகளை அடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாட்டுக்கு அங்கே வீடு தயாராயிருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசு அவர்களை பார்த்து அவள் மரிக்கவில்லை என்கிறார். அவர் மரித்தார் என்பதை அறிந்த மக்கள் அனைவரும் இவரை பரிகாசம் பண்ணி சிரித்தார்கள். இயேசுவோ யவீரு என்பவரையும் அவருடைய இணையரையும் தன்னுடைய சீடர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற மூவரையும் சேர்த்து தானும் 6வது நபராக வீட்டுக்குள் நுழைந்தார். உள்ளிருந்த அனைவரையும் வெளியே அனுப்பினார். கதவை மூடினார். மகளை எழுப்பினார். மகள் எழுந்தாள். இவள் மரித்தாள், இவரை நான் உயிரோடு எழுப்பினேன் என்பதை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் என சொல்லி அவர் கடந்து சென்றார். அவர்கள் அந்த நிகழ்வை யாரிடமும் சொல்லவில்லை. இயேசுவினுடைய வாழ்க்கை சரிதையை நீங்கள் பகுத்து கவனித்து படிப்பீர்களானால், நிகழ்ந்ததை சொல்லாதே என இயேசு 6 பேரிடம், யவீருவினுடைய நிகழ்வு உட்பட 6 பேரிடம் சொன்னார். ஆனால் சிலர் அந்த நிகழ்வை பகிரங்கப்படுத்தினார்கள். சிலரோ சொல்லாமல் இருந்தார்கள். சொல்லப்பட்ட இடங்களில் இயேசுவை அற்புதம் செய்கிறவராக மட்டும் கண்டு அவருடைய உபதேசத்தை கேட்க விரும்பாமல் அவருடைய அற்புதத்தை பார்க்க விரும்பி தனக்கும் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என எதிர்நோக்கி அவரை நெருக்கின மக்கள் அநேகர். சொல்லாதவர்களால் இப்படி ஒரு நெருக்கடி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகவில்லை. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக நம்மால் நடத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்லாதே என்றால் சொல்ல வேண்டியது, சொல் என்றால் சொல்லாமல் இருப்பது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களில் உலகமெங்கிலும் உள்ள அனைவருக்கும் என் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு சொன்னார். நாமோ யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைப்பதில்லை. அவரை இரட்சகர் என யாருக்கும் நாம் தெரிவிப்பதில்லை. மாறாக அவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்து இதை யாருக்கும் சொல்லாதே என்று சொல்லி இருக்க
எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்து விட்டார், எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்து விட்டார் என அதை பிரபல்யப்படுத்தி அவருக்கு மட்டும் ஆண்டவர் செய்திருக்கிறார், நமக்கு செய்யவில்லையே என மற்றவர் ஏங்கும்படியாக, குறை சொல்லும்படியாக, பல நேரங்களில் இயேசுவையே பகைக்கும்படியாக நம்முடைய சாட்சி அமைந்திருக்கிறது. எனக்காக ஒருவர் ஜெபித்தார், ஜெபித்தவுடன் என்னுடைய நீரிழிவு நோய் நலமானது என சொல்லுகிறார்கள். நீரிழிவு நோய் இருப்பதையும் அது நலமானதையும் முறையான பரிசோதனை மட்டுமே தெளிவுபடுத்தும். அவசரப்பட்டு இது போன்ற சாட்சிகளை சொல்லி நோயின் தாக்கத்திலேயே வாழாதீர்கள். இயேசு அற்புதம் செய்வாரானால் நிச்சயம் நீங்கள் முழுமையான சுகத்தை பெறுவீர்கள். அவர் அற்புதம் செய்யாவிட்டால் அந்த வியாதியிலேயே வாழக்கூடிய பலத்தை அவர் தருவார். அவர் சுகம் தருகிறாரா, பலம் தருகிறாரா என்பதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யவீரு ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து செய்தது போல நாமும் கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.